அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஸல்லு அலல் ஹபீப். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை அவன் நம்மை எல்லாம் முஸ்லிம்களாக முஃமின்களாக பிறக்கச் செய்து மேலும் தனது ஹபீபு நாயகம் ஈருலக இரட்சகராம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அருள் நிறைந்த உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக ஆக்கி அருள் புரிந்திருக்கின்றான். அத்தகைய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய விளக்கத்திற்காக ஒரு காமிலான ஷேக் நாயகத்துடைய தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமிய சமுதாயத்தில் சிலரிடத்தில் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம், தன்னுடைய ரப்பை கொஞ்சி குழாவி எந்த ரப்பை புகழ்ந்து கொண்டிருந்தானோ அந்த ரப்பையை திட்ட நிலைமைக்கு ஒரு இடத்துல வந்துடுறான். எந்த கட்டம் அது? தன்னுடைய ரப்பு எடுத்திருந்து அவனுக்கு ஒரு சோதனை அவனை தொட்டுருச்சுன்னு சொன்னால் தன்னுடைய ரப்பையே அவன் திட்ட நிலைமைக்கு வந்துடுறான். எனக்கு மட்டும்தான் இந்த ரப்பு இப்படி ஒரு சோதனை கொடுப்பானா? ஊரில் யார் யாரோ இருக்கா, இவங்களுக்கு அந்த சோதனை வராதா? என்ன மட்டும் இந்த ரப்பு கண்டு தெரியுமா? என்னை பார்த்தா இப்படி நான் தொழுகிறேன், வணங்குறேன், அல்லாவுக்காக நோன்பு வைக்கிறேன், சக்காத்து கொடுக்குறேன், இதெல்லாம் பண்ணுறேன், ஆனால் அந்த ரப்புக்கு இறக்கமே இல்லையா? அவன் எனக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுத்துட்டானே என்பதாக அல்லாஹ் மேலே வருத்தம் வருது. இல்லை மாஷா அல்லாஹ் பாதுகாத்துற தவிர. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எதற்காக சோதனைகளை கொடுக்கிறான், எந்தெந்த விதத்திலிருந்து சோதனைகளை கொடுக்கிறான், அதை எப்படியெல்லாம் தீர்ப்பதற்கான வழி எல்லாம் சொல்லி தந்திருக்கிறான் குர்ஆன் ஹதீஸ் வாயிலாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கற்று தந்திருக்கிறார்கள் நமக்கு என்று பார்த்தால், முதலாவதாக சொன்னால், செல்வத்தை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனை சோதிப்பான். செல்வத்தை கொண்டு ஒரு மனிதனை அல்லாஹ் சோதிப்பான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் 1400 வருடத்துக்கு முன்பாகவே சொன்னார்கள். ஒவ்வொரு உம்மத்திற்கும் ஒவ்வொரு சோதனை. என்னுடைய உம்மத்திற்கு செல்வம், அதுதான் என்னுடைய உம்மத்திற்கு சோதனை என்பதாக 1400 வருடத்துக்கு முன்பாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்தார்கள். ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுவார்கள். ஒரு ஊரில் 3 நபர்கள் இருந்தார்கள். ஒரு குருடன், ஒரு வழுக்கை விழுந்த ஒரு மனிதன், இன்னொரு குஷ்டம் வந்த ஒரு நபர். மொத்தம் 3 நபர்கள் இருப்பார்கள். அவரிடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மலக்கை சாட்டி அவரிடத்தில் கேட்க சொல்வான். அந்த நபரிடம் கேட்பான். அந்த குருடன், அந்த கண்ணு தெரியாத பார்வையில் அந்த நபரிடம் அவர் அந்த மலக்குமார் வந்து கேட்பார், உங்களுக்கு என்ன வேணும் என்பதை கேட்கும்போது எனக்கு இந்த பார்வை வந்துருச்சுன்னா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மலக்குமாரில் அவங்களுக்கு துவா செய்வாங்க, உங்களுக்கு அந்த பார்வை மறுபடியும் வந்துடும் சொல்லிட்டு அதுக்காக அவங்களுக்கு ஒரு ஆட்டு மந்தையை அவங்களுக்கு கொடுப்பாங்க, ஒரு சின்ன செல்வங்களை அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த வழுக்கை விழுந்து அந்த நபர்கிட்ட போய் கேட்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, எனக்கு இந்த முடியெல்லாம் வந்துருச்சுன்னு சொன்னால் எனக்கு அது போதும் சொல்லுவாங்க. அப்படியே ஆகணும்னு சொல்லி அந்த நபருக்கும் அந்த முடிகளும் வந்துடும், அதுக்காக அவங்களுக்கு ஒரு சில செல்வங்களை, ஒரு ஆட்டு மந்தை அவங்களுக்கும் கொடுப்பாங்க. இதே போன்ற அந்த குஷ்டம் வந்த நபருக்கும் இதே போன்ற அந்த கை சரியாகி அவனுக்கும் அந்த சின்ன செல்வத்தை எல்லாம் கொடுக்க சொல்லியிருப்பான். அந்த மலக்கு கொடுத்துருப்பாங்க. சிறிது காலம் கழித்து அந்த மலக்கு வேற ஒரு தோற்றத்தில் வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க, நீங்கள் இவ்வளோ செல்வம் வச்சுருக்கீங்களா, இவ்வளோ ஆட்டு மந்தையெல்லாம் வச்சுருக்கீங்களே, யார்கிட்ட? அந்த கண்ணு தெரியாத நபர்கிட்ட கேட்குறாங்க. பல்ல நம்ம அந்த கண்ணை கொடுத்துட்டான். இப்போ அந்த நபர்கிட்ட கேட்குறாங்க, இவ்வளோ ஆடுகளை வச்சுருக்கீங்களே, அது எனக்கு கொஞ்சோண்டு கொடுங்க, ஒரு சிறிதளவு எனக்கு தாருங்க என்பதாக அவர் கேட்கும்பொழுது அந்த நபர் சொல்லுகிறார், என்னுடைய தாத்தன் என்னோட வம்சாவளியாக நாங்கள் இந்த சொத்தை சேர்த்து வைத்திருக்கிறோம், எனவே நான் தரமாட்டேன் சொல்கிறேன். யார் கொடுத்தது? அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை என்ன சொல்லிட்டாங்க, இது எங்கள் தாத்தா எங்கள் அத்தா இந்த மாதிரி நாங்கள் எங்கள் குடும்ப வரையாக நாங்கள் வச்சுட்டு இருக்கோம், இந்த செல்வத்தை நாங்கள் தரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அந்த மலக்குமார்கள் சொன்னாங்க, இது உண்மைன்னு சொன்னால் இதெல்லாம் உங்ககிட்ட அப்படியே இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தீங்களோ அந்த நிலைமைக்கு நீங்கள் மாறிடுங்கன்னு சொன்ன உடனே அதெல்லாம் அவங்கள விட்டு போய் அந்த நபருக்கு கண்ணு தெரியாமல் மறுபடியும் ஆயிடுச்சு. இதை போன்ற அந்த வழுக்கை நபர் அந்த நபருக்கு அதே மாதிரி கேட்குறாங்க, அந்த செல்வத்தை நான் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு. இது எங்கள் பாட்டனாருடைய சொத்து, இது எங்கள் பரம்பரை சொத்து, நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இது உண்மையாக இருந்தால் அது உங்களுக்கு அப்படியே இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னால் பழைய நிலைக்கு நீங்கள் மாற்றம் என்பதாக இந்த 3 நபர்கிட்ட நடக்குது. அந்த 3 நபரை விட்டு அந்த செல்வம் போய்விட்டது. எதன் காரணமாக? அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை சரியான முறையில் பயன்படுத்தவில்லை. அல்லாஹ் கொடுக்க சொல்லியிருக்கான். அவங்க ஏற்கனவே இல்லாமல் தான் இருந்தீங்க, எல்லாம் கொடுத்துட்டாங்க. கொடுத்தாலும்
இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுருக்கிறீங்க, இதனுடைய நிலைமை ஞாபகத்துறீங்க, அதனால் எவ்வளோ வட்டம் என்ன செய்யணும் நான் வளர்க்குறேன் அதோட வளர்க்குறேன் எல்லாம் எவ்வளோ பர்சன்ட் சொல்லுவாங்க. அதோட குடல் என்ன செஞ்சார் குருடனுக்கு மட்டும் அந்த ஒட்டகத்தை அவங்க கொடுத்தவொன்னே அவங்க அல்லாவுக்கு கட்டுப்பட்டதை கொடுத்த அந்த ஒட்டகத்தை அவங்க கொடுத்தேன்னு சொன்னோன்னே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அல்லாஹ் அதை இரட்டிப்பாக்கிட்டான். அந்த கொடுத்த செல்வத்தை என்ன ஆகிட்டா 2 மடங்காக்கி கொடுத்துட்டான். எதனால்? அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டான். அல்லாஹ் ஒரு சின்ன சோதனை கொடுத்து என்ன பண்ணான், அவங்கள சோதிச்சு பார்த்தான். நீ கரெக்டாக இருக்கியா பார்த்தான், கரெக்டாக இல்லை அதை எடுத்துக்கிட்டான், கரெக்டாக இருக்க இன்னும் அதை அதிகப்படுத்தி தரான். இப்படி தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில், அன்பியாக்களுடைய காலத்தில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்களே அவனுக்கு அல்லாஹ் அதிகமான செல்வங்களை கொடுத்துருந்தான். கொடுத்தது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் இப்போ ஒரு சோதனையை கொடுக்குறான். எதற்காக? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறாங்க. நம்ம ஸ்கூலில் வைப்பாங்களா அந்த மாதிரி ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறாங்க. லட்சக்கணக்கான குதிரைகள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அவங்க அந்த செல்வத்தை வச்சு லட்சக்கணக்கான குதிரைகள் வாங்கினாங்க. என்ன ஆகுது, அதையெல்லாம் வந்து அவங்க அதை கணக்கிடுறாங்க. அந்த குதிரைகள் லட்சக்கணக்கான குதிரைகள் நின்றுட்டு இருக்கு, அந்த குதிரைகளை கணக்கிடுறாங்க. கணக்கெடுக்கும் பொழுது அவங்களோட அசனுடைய தொழுகை இருக்கு, அது கலாவாயிருச்சு. கலாவான இடத்துல அவங்க அழுது அல்லாஹ் இடத்துல கேட்குறாங்க, என்னோட தொழுகை கலாவாயிருச்சு, அதுக்கு காரணம் இதுவாக இருந்துச்சு, எனவே நான் என்ன பண்ணிட்டேன் அல்லாஹ், இந்த குதிரைகள் அப்பெல்லாம் குர்பானி வந்து குதிரையும் கொடுக்கலாம். எனவே அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த குதிரைகள் மொத்தம் அந்த லட்சக்கணக்கான குதிரைகளையும் அறுத்து அல்லாஹ் இடத்தில் குர்பானியாக கொடுத்து விட்டார்கள். எதற்காக? அல்லாஹ்வுடைய அந்த தொழுகையை இது தாமதப்படுத்தி விட்டது என்பதற்காக அவருடைய அந்த செல்வத்தை கொடுத்து விட்டார்கள். சோதனையில் பாஸ் ஆகிட்டாங்க. அல்லாஹ் ஒரு சின்ன சோதனையை கொடுத்தான் அந்த குதிரைகளை வச்சு. ஆனால் சுலைமான் நபி, என்னோட தொழுகை போயிடுச்சு, எனவே அந்த அத்தனை குதிரைகளையும் வெட்டி சாய்த்து அதை குர்பானியாக கொடுத்து விட்டார்கள். இப்படி செல்வத்தை கொண்டும் அல்லாஹ் சோதிப்பான். உங்களிடத்து ஒரு மனிதனிடத்தில் செல்வம் வந்த பின்பாக அவனிடம் முன்பு இருந்ததாக உறவு, அவனுடைய பெற்றோரிடத்தில் பாசம், பிறரிடம் பேசுதல், இதெல்லாம் முன்பை போலவே பின்பும் செல்வம் வந்த பின்பும் அவனிடத்தில் இருந்தது என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு வெற்றி. இல்லை மாறிவிட்டது என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு வெற்றி அல்ல. இன்னும் அல்லாஹ் தஆலா எதை கொண்டு சோதிப்பான்? ஒரு மனிதனுக்கு நோயை கொண்டு சோதிப்பான். நோய் என்று சொன்னாலே அன்பியாக்களுடைய வாழ்க்கை நம்ம யாரை கூறுவோம்? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையை கூறுவோம். அவளுக்கு கொடுக்காத சோதனையா? நமக்கு ஒரு தலைவலி வந்துருச்சு, நம்ம ஒரு வயிறு வலி வந்துருச்சுன்னு அல்லாமல் அவ்வளோ வெறுப்பு உண்டாகுது நமக்கு. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடம்பு முழுக்க புழு அரிச்சுது, அவருடைய சொத்துக்கள் எல்லாம் அழிஞ்சுது, தன்னுடைய பிள்ளைகள் போயிட்டாங்க, மனைவி மக்கள் போயிட்டாங்க, விட்டா உறவினர்கள் வீடு போயிடுச்சு, அவர் வச்சது தோட்டம் துறவு எல்லாம் போயிடுச்சு. ஒரே ஒரு மனைவிமா ரஹீமா அம்மா மட்டும் கூட இருக்காங்க. உடம்பு முழுக்கதும் கொப்பளம் வந்து புழு அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நிலையில் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? யா அல்லாஹ், நீ எதை வேணா எடுத்துக்கோ, திக்ரு செய்வதற்காக உன்னை இந்த நாவையும் உன்னை நினைப்பதற்காக அந்த கல்வியை மட்டும் விட்டு வச்சுன்னு சொல்லிட்டாங்க. அல்லாஹ் ஒரு சோதனை கொடுக்குறான். சைத்தான் அல்லாஹ்வோட சொல்கிறான், யா அல்லாஹ் உன்னோட செல்வத்தின் காரணமாக தான் உன்னை நினச்சிட்டு இருக்காங்க, அந்த செல்வம் இல்லைன்னு சொன்னால் உன்னை மறந்துடுவாங்கன்னு சொல்கிறான். அல்லாஹ் ஒரு சின்ன சோதனையை கொடுக்குறான். இதை கொடுத்து பார்க்குறான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அதிலிருந்து தப்பிச்சு அல்லாஹ்விட்ட மறுபடியும் ருஜுவாகிறாங்க. எனவே அல்லாஹ் அதுக்கான பரிசு அதிகமாக கொடுத்தான். எதையெல்லாம் அல்லாஹ் வாங்கினானோ அதையெல்லாம் 2 மடங்காக கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இப்படி அல்லாஹ் நோயை கொண்டும் ஒரு மனிதனை சோதிப்பான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு காய்ச்சல் வந்தது சொன்னால், என்னது காய்ச்சல் ஒரு மனிதனுக்கு வந்தது சொன்னால் அவனுடைய ஒருவருடைய பாவம் மன்னிக்கப்படும் என்பதாக சொன்னார். ஒரு சஹாபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், அப்போ எனக்கு வருஷம் முழுவதும் காய்ச்சலாக இருக்க வேண்டும் என்று துவா செய்யுங்க யார் ரசூலுல்லாஹ் என்பதாக கேட்குறாங்க. இப்படி அல்லாஹ் நோயை கொடுத்தும் நமக்கு ஒரு சோதனையை கொடுப்பான். இன்னும் சொல்லுவான் மவுத்து, இந்த மவுத்தை கொடுத்தும் அல்லாஹ் நம்மை சோதிப்பான். நமக்கு மிக நெருக்கமானவர்கள், நாம் அறிந்தவர்கள், நாம் யார் மீது அதிகமாக பாசம் வைத்தோம் அந்த நபர் நம்மை விட்டு பிரிந்து விடுவார். எனவே அல்லாஹ் மீது வெறுப்பு வந்துடக்கூடாது. எத்தனையோ நபர் இருக்காங்க, அவங்களெல்லாம் அல்லாஹ் மௌத்தாக்காம எனக்கு பிடிச்ச இவங்களை நல்ல செய்யக்கூடிய இவங்கள மௌத்தாக்கிட்டேன்னு அப்படி நினைக்கக்கூடாது. அல்லாஹ் அவங்கள கொடுத்தா அல்லாஹ் அவங்க எடுத்துக்கிட்டான். இந்த மனப்பொருத்தம் வரணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, யார் ஒரு மவுத்தை ஒரு ஜனாசாவை வீட்டில் வச்சுட்டு சுற்றி உட்காந்து அழுகிறாங்களோ, என்ன கதறாங்க, ஒப்பாரி வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மவுத்துக்கு வேதனை செய்யப்படுமா? யார் எழுதா? அந்த கூட சுற்றி இருக்கவங்க அவங்க எழுத அந்த மவுத்துக்கு அதாபு செய்யப்படுமா? என்னங்க நியாயம் இது? மையத்துக்கு வந்து அதாபு செய்யப்படுமாம்மா? அதாவது இப்போ இந்த நிலையில் யார் என்ன வரணும்? நாம் பாவம் செஞ்சோன்னா நமக்கு தான் அந்த பாவம் வரணும். நம்ம ஒரு செயல் செஞ்சோன்னா அதில் பாவம் யாருக்கு வரணும்? நமக்கு வரணும். நாம் செய்யக்கூடிய செயல் நடந்த மையத்துக்கு பாவம் வரும்னு சொன்னால் அது என்ன நியாயம்? அந்த நபரால் தடுக்க முடியுமா? தடுக்கக்கூடிய நிலையில் அவர் இல்லை. அவரிடம் வந்து
ஒவ்வொரு செயலும் பெரிய ஹயாத்து கூட அவங்கள்ட்ட இல்லை, அவங்களால தடுக்க முடியாது. அப்போ ஏன் அந்த அவங்க அப்படி சொன்னாங்கன்னு சொன்னால், ஏன் அவங்க அழுத இவங்களுக்கு அதாபுன்னு சொன்னால், அவங்க என்ன ஒப்பாரி வச்சு அழுகிறாங்க, என்னை விட்டு போயிட்டீங்களே நீங்கள், நீ எனக்கு யார் சோறு கொடுப்பா, இனி என் பிள்ளைகளை யார் பார்த்துருப்பா, நீ எனக்கு இந்த வீட்டை என்னை யார், நீ எனக்கெல்லாம் பார்த்துப்பா, ஒவ்வொரு தேவையில யார் எனக்கு பூர்த்தி செய்வான்னு சொல்லி அந்த கணவனை அவங்க இலா ஆக்கிட்டாங்க. எனவே இவங்க அந்த கதறதுக்கு அந்த நபருக்கு அதாபு செய்யப்படுது. ஏன்? ஏன்னா இவங்க அவங்கள இலாவாக்கிட்டாங்க. அல்லாஹ்வை நம்ம இலாவாக்க வேண்டும். இதை கேட்டாங்க. இதை ஒரு மனுஷன் நம்மளை மாதிரி ஒரு ஆள், நம்ம கூட்டத்தில் ஒரு ஆள் இதை கேட்டார். இந்த விஷயம், இந்த ஹதீஸை கேட்டு அவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட மனைவி இறந்துட்டாங்க. மனைவி இறந்தோன்னே இவர் இந்த ஹதீஸை கேட்டு பக்கத்தில் போய் உட்காந்து அழுன்னு அழுகிறாரு. எல்லாரும் கேட்குறாங்க, என்னங்க இவ்வளோ பாசமாக இருந்திருக்கா, தெரியவே இல்லையே, வெளியே எதுவுமே பார்த்து சண்டை போட்டுலாம் இருந்திருப்பாங்க மாதிரி தெரிஞ்சு, இப்போ என்னன்னு பார்த்தா இவ்வளோ அழுகிறார். மனைவி கேட்க பரவாயில்ல, ரொம்ப பாசம் வச்சிருப்பாருன்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கேட்குறாங்க, என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை மையத்தை பக்கத்தில் உட்காந்து நம்ம அழுதுன்னு சொன்னால் அவங்களுக்கு அதிகமாக வேதனை செய்யப்படுமாமா, சரி அதனால தான் உட்காந்து அழுகிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா ஒரு மவுத்தை கொடுத்தும் நம்மளை சோதிப்பான். இதை விட்டு என்னை விட்டு நீ போயிடுறியா அப்படின்னு சொல்லி சோதிக்கிறான். பிறகு இன்னும் அல்லாஹ் எதை கொண்டு சோதிக்கிறான், வறுமையை கொடுத்து ஒரு நபரை சோதிப்பான். சஹாபாக்களுடைய காலத்தில் சஹாபாக்கள் அவ்வளோ வறுமையில் இருந்தாங்க. ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ் மேலே ஒரு இதே வரவே கிடையாது. ஏன்னு சொன்னால், ஒரு சஹாபி அவர்கள் வீட்டில் ரொம்ப ஏழ்மை, அவங்க மனைவியும் அவங்களும் இருக்காங்க, ரொம்ப ஏழ்மையாக இருக்காங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால் சாப்பாடு இல்லை, அந்தளவு ஏழ்மையாக இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க சொன்னால், அடுப்பை பற்ற வச்சு அவங்க அதில் தண்ணி தெளிக்கிறாங்களாம்மா. ஏன் இப்படி பண்ணுறீங்க அவங்க கணவன் கேட்கும்போது, பக்கத்து வீட்டிலலாம் நினச்சிப்பாங்க நம்ம சாப்பாடு இல்லைன்னு, நம்ம இல்லாமல் உட்காந்துருக்கோன்னு, இப்படி அடுப்பை எரிச்சோம்னு சொன்னால் அவங்க எதை நம்ம பசியை நம்ம சாப்பிட்றோம், ஏதோ செஞ்சு சாப்பிட்றோன்னு அவங்க நினச்சிப்பாங்க என்பதற்காக அப்படி செய்கிறாங்க. இதற்காக அல்லாஹ் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா, அவங்க அந்த வறுமையை போய் யார்ட்டையும் போய் கையேந்த கிடையாது, யார்ட்டையும் போய் ஒரு நேரம் கையேந்த கிடையாது. அதுக்கு அவங்க அல்லாஹ் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா, அவங்க வீட்டில் அமர்ந்துருக்காங்க, தானாகவே திருகைக்கல் சுற்றுது, மாவு போட்டு திருகைக்கல் சுற்றுது, அதுக்கான மாவு தயாராகி வருது, சப்பாத்தி சுயமாக தயாராகுது, கல்லில் சுட்டு சப்பாத்தி அடுக்குது. யார்? சஹாபியோட வாழ்க்கையில் உங்க போய் பார்க்குறோம், நீ யாராவது பணியாட்களை வேலைக்கு சேட்டையா? இல்லை எதுவுமே பண்ணவே இல்லை. இப்போ எங்கிருந்து வருது? மின்னல் அல்லாஹ்வின் பொறுத்திலிருந்து வருது. எதற்காக? அந்த சோதனை அவர்கள் பொருந்தி கொண்டதற்காக அல்லாஹ் கொடுத்த பரிசு. இந்த நபர் அந்த திருகைக்கல்லை தூக்கி பார்க்குறாங்க, எங்கேருந்து மாவு வருதுன்னு. அந்த கல்லை அதில் வர மாவு நின்றுச்சு. ஓடுறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடுறாங்க, யார் ரசூலுல்லாஹ் இப்படி என் வீட்டிலேருந்து மாவு வந்துச்சு யார் ரசூலுல்லாஹ் என்பதாக அவர்கள் அந்த சம்பவத்தை எங்க சொல்லும் போது, நீங்கள் மட்டும் இந்த கல்லை தூக்கி பார்க்காமல் இருந்தீர்கள் என்று சொன்னால் கியாமத்து நாள் வரை அந்த உணவை நாம் சாப்பிட்டு இருக்கலாம் என்பதாக சொன்னார். இப்படி அல்லாஹ் தஆலா ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விஷயத்தை கொண்டு சோதிப்பான். நண்பர்களே, எதை கொண்டெல்லாம் நீக்கலாம் என்று சொன்னால், நாம் சுக்ர் செய்வதன் மூலமாக, இன்னும் சபர் செய்வதன் மூலமாக, இன்னும் துவா செய்வதன் மூலமாக, இன்னும் இஸ்திகபா செய்வதன் மூலமாக நம்ம அந்த சோதனையை விட்டு நீங்கலாம் நண்பர்களே. இன்னும் அல்லாஹ் தரக்கூடிய பரிசு என்ன தெரியுமா அதற்கு? அஸ்ஸப்ரு நிஸ்ஃபுல் ஈமான். யார் இந்த சோதனை கொண்டு பொறுமையாக இருந்தாலும் அவளுக்கு ஈமானை பரிசாத்துறான் நண்பர்களே. நமக்கு அன்பியாக்கள் வர சோதனையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சோதனை கொடுத்தா அவங்க யாரும் ஆகிட்டாங்க, அல்லாஹ்வுடைய ஹலீலுல்லா ஆகிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வர சோதனையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த சோதனை பொருந்தி கொண்டாங்க, அவங்க கலீமுல்லா ஆகிட்டாங்க. ரஹ்மத்துல் ஆலமீன் நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராத சோதனையா? அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ் யார் ஆகிட்டாங்க? ஹபீபுல்லா ஆகிட்டாங்க. எதற்காக? அந்த சோதனை அவர்கள் பொருந்தி கொண்டதன் காரணமாக. எனவே அன்பர்களே, அம்பியாக்கள் வாழ்ந்ததை போன்று அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சோதனையை நம்ம பொருந்தி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கு தந்தல் புரிவானாக. வாஹிதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.